ஆனாலும் வர வர இந்த திமுக காரங்களுக்கு குசும்பு கொஞ்சம் அதிகம்தான். நேத்து தான் அவங்களோட அமைச்சர் ராஜா கண்ணப்ப வந்து வச்சு செஞ்சாரு. காங்கிரஸ வந்து அந்த அளவுக்கு கிளி கிளி கிளின்னு போட்டு கிழிச்சாரு. அதே மாதிரி அவரு சொந்தமா தான் யோசித்து இப்படி பேசுறதா அல்லது உண்மையிலே திமுக தான் அவரை பார்த்து இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரியல. என்ன பிளான் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஆனா ரொம்ப ஒரு தரகுறவா நேத்து வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பேசினாப்புல. இன்னைக்கு அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னொரு கட்சியை வச்சு கிளி கிளி கிளின்னு போட்டு கிழிச்சு விட்டாப்புல. ஆனா உண்மையிலேயே அந்த கட்சிக்கு இது தேவைதான். ஏன்னா இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருந்தா உனக்கு மரியாதை இருந்திருக்கும். அதிமுக உன்னை ராஜா போல வச்சிருந்து நீ வந்து அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு, அங்க 2 சீட்டு கூட தந்துட மாட்டாங்களா, இங்க 2 சீட்டு கூட தந்துட மாட்டாங்களா, அங்க கூட்டணி உடஞ்சிராதா, உடஞ்சா நமக்கு அங்க ஒரு இடம் கிடைச்சிருமே அப்படின்ட்டு நீ தாவனா கடைசியில அப்படிதான் ஆகும். ஒரு நல்ல மனுஷரு திமுகவுக்கு எதிர்த்து திமுகவை எதிர்க்க ஒன்னே குறிக்கோளியா வச்சு அந்த விஜயகாந்த் அந்த கட்சியை ஆரம்பிச்சாப்ல. நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கட்சியை பத்தி நான் பேசுறேன் அப்படின்ட்டு. தேமுதிக தான் வச்சு வச்சு கிழிச்சிருக்காப்புல. கூட்டணியில தேமுதிக வந்தா நீங்க அவங்கள ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு நீர்பர் கேட்காப்புல. அதுக்கு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் அமைச்சர் தான் ராஜ கண்ணப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு கட்சி, வேற நல்ல பெரிய கட்சி இருந்து பேசுங்கப்பா. அந்த கட்சியை பத்தி இங்கே பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒருக்கா பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க. மாறி மாறி பேசுற கட்சியை பத்தி ஏன் பேசணும், அதெல்லாம் ஒரு கட்சியா, இப்படி டீலிங் 2 சைடும் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டாப்புல நம்மளுடைய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். நேற்று போச்சு இந்த சம்பவமே இன்னைக்கு ஃபுல்லா தீய பிடிச்சிட்டு இருக்கு. அதுல புதுசா அன்னைக்கு தேதிமுகவுக்குலயும் தீய பிடிக்க வச்சுட்டாப்ல. இதுல வந்து புத்திசாலி யாருன்னா உண்மையில நம்ம பார்க்க போனா அது தேமுதிக தான். ஏன்னா ஒரு பயங்கரமான கேம் விளையாடுறாங்களாம். அதிமுக வந்து ஸ்ட்ரிக்டா சொன்னு முடிச்சுட்டு 10+1 எம்பி சீட்டு அவ்வளவுதான், இவ்வளவுதான் நான் தர முடியும், இவ்வளவுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்க ராஜமரியாதையோட உங்களை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னு அப்பவே முடிச்சிட்டாப்ல. சரியா? அப்புறமும் நான் வரமாட்டேன் 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 இழுக்கிறதுனால சரி இப்போ வந்து அந்த எல் முருகன் அவர்கள் தான் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை இழுக்கிறதுக்கான வேலைகள், அப்புறம் யாருக்கு எத்தனை சீட்டு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு ராஜ தோரணில் ராஜ மரியாதைலாம் தேமுதிக வச்சுட்டாப்புல. ஆனா அம்மையார் ரொம்ப அம்மையார் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு நினப்பு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க ஏற்கனவே புகைச்சல் ஓடிட்டு இருக்கு. எங்க திமுக கூட்டணிக்குள்ள திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு புகைச்சல் ஓடிட்டு இருக்கு. இந்த டைம்ல கூட்டணி உடைஞ்சி காங்கிரஸ் தாவைக்கோட போயிட்டுனா அந்த இடம் ஃப்ரீயா இருக்கும்ல. அப்ப நம்ம ராஜமரியாதை உள்ள போயிடலாம், கூட நிறைய சீட்டு வாங்கிடலாம், அதிமுக சரி திமுக கூட்டணில இருந்தா செவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்குள்ளே போட்டிருக்காப்புல. அடுத்து அந்த காங்கிரஸ் வெளியே போனாலும் நம்மளுடைய விசிகா இருக்குல்ல, அதுவும் வெளியே போயிடும் அப்படின்னு ஒரு கணக்கு. அது எவ்வளவு விசிகா எப்படி வெளியே போவோம், காங்கிரஸ் போனா வெளியே போனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா இந்த வன்னியர்கள் ஓட்டு கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து யோசிக்கப்பல. அதனால ஒரு சைடு வன்னியர் ஓட்டு தான் இந்திய கூட்டணியில போயிட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் ஓட்டுகளையாண்டு நம்ம இந்தியா கூட்டணி கொண்டு வருவோம், நமக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சென்னையில மட்டும்தான் பயங்கர ஸ்ட்ராங்கா பயங்கர பெல்ட்டா இருக்கும். கொஞ்சம் போனா நமக்கு ஒரு சில அடிகள் விழுது. அந்த அடியில கொஞ்சம் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அந்த வன்னியர் ஓட்டுகள் இருந்தா கொஞ்சம் நம்மளை காப்பாத்திக்கலாம், அடி கொஞ்சம் கம்மியா விழுன்ட்டு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிளானை போட, அவர் பிளான் மட்டும்தான் போட்டாரு. அதுக்குள்ள அங்க பூகம்பம். மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பாமகவை உள்ள சேர்த்தீர்கள் என்றால் அன்புமணி அவர்களை, அன்புமணி இல்ல, அன்புமணியோட அப்பா ராமதாஸ் அவர்கள் உள்ள சேர்த்தீர்கள் என்றால், அதாவது வன்னியர்களை சேர்த்தீர்கள் என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம், இதற்கான முடிவை நீங்க தான் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு டைரக்டாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் போட்டு உடச்சிட்டாப்ல. இது வந்து எங்கள் கொள்கை சார்ந்த விஷயம். பாமக இருக்கிற இடத்துல தேமுதிக இருக்காது, தேமுதிக இருக்கிற இடத்துல பாமக இருக்காது, அது ஒட்டு வராத கூட்டணி அப்படின்னு சொல்ல, அது கிட்டத்தட்ட அப்போ இந்த கேம் வந்து யாரு யூஸ் பண்றா, தேமுதிக அவர்கள் யூஸ் பண்றாங்க. ஓஹோ, ஒருவேளை உள்ள ராமதாஸ் ஐயாவை உள்ள இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா விசிக வெளியே போயிரும், அப்போ
திமுக கூட்டணி உடைஞ்சிரும். அப்போ நம்ம நேக்க உள்ள போய் ஒரு 20-30 சீட்டு வாங்கி கெத்தா நம்ம அளவு 10 ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மையார் கணக்கு போடுறாப்லையாம். அது இலவு காத்த கிளி மாதிரி அங்க இலவு விழுமா, நம்ம உள்ள போய் சாடிடலாமா அப்படின்ட்டு அம்மையார் கணக்கு போடுறாப்புல. அந்த கணக்கோட உச்சக்கட்ட ஒரு விரக்தியில தான் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசுறாப்புல. அந்த அம்மையார்லாம் ஒரு கட்சியை வச்சு அதெல்லாம் ஒரு கட்சியா, ஏதாவது நல்ல கட்சியை பத்தி சொல்லுங்கம்மா, இங்கேயும் பேசி டீல் பேசுறாங்க, அங்கேயும் டீல் பேசுறாங்க, ஒரே ஸ்வீட் பாக்ஸ்க்காக தான் அலையிற அப்படின்ட்டு போட்டு உடைச்சிட்டாப்ல. இந்த இது நமக்கு தேவையா, இது தேவையா, இருக்கிற இடத்துலயே ராஜதோரனே இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய ஃபைட் பண்ணாம, நிறைய வேலைகள் செய்யாம அந்த நாடாளுமன்ற தேர்தலையே உங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்ப கூட்டணி பலமா இருக்கும்போது இங்கே இருக்க வேண்டியதுதானே. நம்ம சொன்னா யாரு கேட்க போறா, எல்லாம் அவங்க டீலிங், அவங்களுக்குள்ள நமக்குள்ள ஒண்ணும் இல்லை. இதுக்கு அடுத்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திமுக ஆட்சி வந்தா ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து வரும்ட்டு நம்ம ஆக்சுவலி தான் கேள்விப்பட்டிருப்போம். அண்டா குத்து பிரியாணிக்கு குத்துலாம் நடக்கும், அதுவும் நமக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா, கட்சி ஆரம்பிச்சு எல்லா வேலைகளும் ஓடிட்டு இருக்கு. டைரக்டாவே திமுகவை தான் அட்டாக் பண்றாப்புல. திமுகவுக்கு எதிர்த்து தான் நான் அப்படின்ட்டு பில்டப் போடுற ஒரு மாய தோட்டத்துல அவர் இருக்காரு. எதிர்கட்சியே இல்ல, அதிமுக அவங்க முன்ன ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பில்டப் பண்ணி ஓடிட்டு இருக்காரு. என்ன தலைவன் அந்த கரூர் இன்ஸ்டியூட் ஒழுங்கா தரையில கால் ஊன கூட செய்யல, அது வேற விஷயம். ஆனா தலைவன் பொண்டுக்காப்புல. சரி, இருந்தாலும் சென்னையில வந்து கொஞ்சம் உண்மையிலே இதுவரைக்கும் நடந்த சர்வேக்கள், இதுவரைக்கும் நடந்த அந்த பிரச்சனை, அந்த இதுகள்லாம் பார்க்கும்போது சென்னையில கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கான அந்த ஓட்டு வங்கிகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்ட்டு எல்லா சர்வேலையும் சொல்றாங்க. சென்னையில ஒரு சில சீட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில அதுதான் திமுகவுக்கு பிரச்சனை இருக்கு. ஏப்பா சென்னையில என்னப்பா அது ஸ்பெஷலா, சென்னையில என்னப்பா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பிரச்சனை அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா, உண்மையில அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது சென்னைங்கிறது வந்து திமுகவோட கோட்டை, சரியா? அந்த கோட்டை அது எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னாலே சென்னையில தான் தலைவன் டீம் ஏறி அடிக்கும், கீழே வர வர வரதான் சுக்கு சுக்கு சுக்குன்னு போவாங்க. அது உலக அறிஞ்ச நாடு அறிஞ்ச அது திமுகவுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அங்க இப்போ ஒரு ஓட்ட உள்ள போகுது, அதாவது சென்னையில ஓட்ட உள்ள போகுது என்ன அப்படின்னா, கணிசமான தொகுதிகள்ல எல்லா தொகுதிகள்லயும் திமுக தோக்குதுன்னா அதுக்கு காரணம் தாவேகா, விஜயின் தாவேகாவா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது, நம்பப்படுது. சர்வே ரிப்போர்ட்டுகளும் அதுதான் பண்ணுது. அதைத்தான் இப்படி இந்த தாவேகாவோட அணில் குஞ்சுகள் இருக்குங்க, தாவேகாவோட நிர்வாகிகள், தாவேகாவோட ரசிகர்கள், விஜயின் ரசிகர்கள், தாவேகாவோட என்ன வேணாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், தற்கொலைகள், அணில் குஞ்சுகள். அந்த குஞ்சுகள், அது பாவப்பட்ட குஞ்சுகள் வைங்களேன், அவங்க வந்து தலைவருக்காக தாவை கட்டியுமா தேவை அந்த அளவுல ஒரு லேடிஸ் அப்படி ஒரு ஆட்களை வந்து சர்வே எடுக்க போயிருக்காங்க. தாவேக்கு அந்த தொகுதியில்னா செய்க, தாவேக்காக ஓட்டு கொடுங்களா, எங்களுக்கு ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டு போயிருக்காப்புல. போன இடத்துல எங்க இருந்துட்டாங்க, யாரு பப்ளிக் இல்ல, திமுக ரவுடிக்கலாம். அது ஒரு அம்மா ட்விட்டர்ல போட்டு கிளிக்கிட்டு, நியூஸ்லயும் போட்டு கிளின்னு போட்டு குளிக்காங்க. இது எங்க ஏரியா, நீங்களாம் வரக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு திமுக குண்டர்கள்லாம் பயங்கரமா மிரட்டலாம். அதாவது ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கு. நீ அது அது வந்து யாரும் தவறு செஞ்சது அவங்கவுங்க கட்சிக்கு, அவங்க தொண்டருக்கு, அவங்க தலைவருக்கு சர்வே எடுக்க தான் போவாங்க. அதுல உனக்கு என்னப்பா வந்து போச்சு, திமுக குண்டாஸ், திமுக ரவுடிகள், உங்களுக்கு என்ன வந்து போச்சு? அது தடுக்கிறாங்களா அவங்க வெற்றியை வந்து, திமுக தாவைக்காரங்க வந்து திமுகவோட வெற்றியை வந்து தடுக்கிறாங்களா. சர்வே எடுத்த உடனே இவங்களுக்கு பயம், எங்க ஏரியாவுக்குள்ள உள்ளவங்க இங்க வந்தா பிரச்சனை பண்ணும் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணதாகவும், அது வந்து விஷயம் வெளியே வந்து நியூஸ்லாம் நியூஸ் வர்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்பா தேர்தல்ல போட்டு போட்டு செய்வீங்க, இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டுலாம் யாரும் யாரையும் செவிச்சே வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது. அதனால ஒரு சின்ன இப்போ வந்திருக்க அணில் குஞ்சுகளுக்கு பயந்து நீங்க அவங்கள மிரட்டது அடிக்கடி அவங்கள பெரிய ஆளா ஆக்கிறானுங்க அப்படின்னு தான் நம்மளோட கருத்து. அது நீங்க 2 திராவிட கட்சியும் பெரிய கட்சியா இருக்கிறது, இந்த கட்சியை பத்தி நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. யார் வந்தா என்ன, யாரு சென்னையில வந்து புகுந்தா என்ன, யாரு மக்கள்கிட்ட சர்வே எடுத்தாங்க, உங்களுடைய அந்த எங்கள் விடியல் ஆட்சியில இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், நல்லது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி திட்டங்களை தீட்டிருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னும் நீங்க ஓட்டை கேட்டு உங்களுடைய தலைவரை நீங்க ஓகே பண்ணியிருக்க வேண்டியது தானே. இதை சொன்னா நம்மள ஓகே மக்களே, நம்ம சேனல்ல இப்போ தான் நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க. அந்த அரசு நீங்களும் பார்த்துட்டு இருக்கோம், அரசியல் வீடியோக்கு தொடர்ந்து வந்துருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் பாக்குறீங்க, நமக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் கொடுங்க.
நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.